ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானோஸ் கிச்சன் ரெசிபீஸ். இந்த ரெசிபி 10 நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். சர்க்கரை பாதி கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. வாழைப்பழம் 3 எடுத்துக்கோங்க. அதே மிக்சி கப்பில் வாழைப்பழத்தை கட் பண்ணி தண்ணி எதையும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சிட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்துடும். பிசைஞ்ச உடனே நீங்கள் இந்த மாவை ஊற வைக்க தேவையில்லை. பிசைஞ்ச மாவு போண்டா மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு பாருங்கள். பந்து மாதிரி கீழே விடணும். அதுதான் கரெக்டான பதம். மாவு ஈரத்தில் கையை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா மாதிரி எண்ணெயில் போட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன சின்ன உருண்டைகளாக போடுங்க. 2 பக்கமும் பிடிச்சி எடுத்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க. இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, கவலைப்படாதீங்க. 10 நிமிஷத்தில் இந்த இனிப்பு போண்டா செஞ்சு எல்லோரையும் அசத்திடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.